ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடல் எடுத்த நிலைமடந்த கெழிலொழுகும் ஜீராறும் வடனமென தக்க மதில். நல்ல வேலை மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை இந்த காலத்துல உயிரோட இல்லை. இதெல்லாம் கேட்கணும், அவருக்கு தலையெழுத்தா போய் சேர்ந்துட்டு நினைச்சுக்கலாம். நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. ஜென்சி டிஎம்கே மீட்டப் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன். அவர்கள் எல்லை மீறி போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவர்கள் எப்படியெல்லாம் எல்லை மீறி போறாங்க அப்படிங்கிறதையும், அதற்கு பிறகு நேற்றுக்கு கில்லி சரத் அமைச்சர் கில்லி சரத்தை எதிர்த்து திமுக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு விட்டாய் வரை கத்திரதான் ஏதோ நாய் பிடிக்கிற வண்டியில் பிடிச்சி ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. பாவமா இருந்தது பார்த்துங்களேன். நம்ம சேகர் பாபு ஐயா தேடினே இருக்கிறாப்புல, எங்க நம்ம ஆளு அக்கானு, எங்க நம்ம ஆளு அக்கானு தெரிவிக்கிறாப்புல. நம்ம ஆளுங்கிறது போலீஸ் யாரோ பிஏ விட இருந்துக்கலாங்க. தேடின்னு நாய் பிடிக்கிறவர்களை ஏற்றி போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் இதற்காக இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஜூன் 28 கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய டிவிகே யூடியூபர்ஸ் மீட்டப் நடந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சீரும் சிறப்புமா நடந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் வர முடியலன்னு வருத்தப்பட்டிருந்தீங்க. அதுக்கு அடுத்தது எங்கேயாச்சும் ஒரு மீட்டப் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வாங்க மீட் பண்ணுவோம். பர்சனலா அந்த நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறது அங்க போனதுக்கு பிறகு இருந்துச்சு. ஏதோ மீட்டப்னு கூப்பிடுறாங்க போவோம் அப்படின்ட்டு இங்கிருந்து கிளம்பி போயாச்சு. அங்க போனதுக்கு பிறகு பிஹைண்ட் த சீன் அப்படிங்கிறது பெரிய ஒர்க் இருந்திருக்கு அப்படிங்கிறது அங்க பார்க்கும்போது தெரிஞ்சது. அதுல மிக முக்கியமான ஒரு ஆள் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் இருக்காப்ல, லிங்கேஷ் பிரதர். அவர் மிக கடுமையான வேலை பார்த்து எவ்வளோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அவர் தான் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறதும். அதற்கு பிறகு நம்மளுடைய ஏடி பீஸ்ட் இருக்காப்ல, பீஸ்ட் இருக்கிறாரு, நம்மளுடைய விஷ்ணு பிரதர், அவருடைய இன்னொரு பிரதர் இருப்பார். ரெண்டு பேரும் அதற்கு பின்னாடி மிக கடுமையான வேலை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்டா பெரிய ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்கல்ல, பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. அதை எல்லாத்தையும் எடுத்து பண்ணது இவங்க ரெண்டு பேரும் தான். நம்மளுடைய அட்விஸ்ட் விஷ்ணுவெல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணுறது கூட டைம் கடைசி 3 நாள் அங்கேயே கிடந்திருக்காரு எல்லா வேலையும். அப்படிலாம் பண்ணி இந்த இவ்வளோ சக்ஸஸாக நடந்திருக்கு அப்படிங்கும் போது உண்மையிலேயே பெரிய முயற்சி. அதில் குரு தலைவா அப்படின்ட்டு தளபதி விஜய் அவருடைய ஃபேன் கிளப் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணது. அவங்களுக்குமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பல பேர் அங்க வந்திருந்தாங்க. உங்களுடைய அன்புகளை கொடுத்தீங்கள். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இங்கேருந்து கிளம்ப போகும்போதும், தலைவா பார்த்து பேசு தலைவா, நல்லா பேசு தலைவா, முதல் மேடை வேற சொல்லியிருக்கிற, நல்லா பேசுன்னு சொந்த அண்ணனை அனுப்பி விட்ட மாதிரியான ஒரு ஃபீல். அது இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, பார்த்து போயிட்டு வாங்க, நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு சொந்த அண்ணன் நம்பி அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சிங்களா. அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த அன்புக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் அடுத்தடுத்து நடத்தப்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சா அங்கே வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஷ்யூக்குள்ளே போயிடுவோம். அதாவது சேகர் பாபு தலைமையில் நேற்றுக்கு சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். கூடவே நம்ம பவுடர் பிரியா, இந்த பான்ஸ் பவுடர் போட சொன்னாங்களா, அந்த பிரியாவும் அவங்க இருந்தாங்க. பெரிய குரூப் இருந்துச்சு. எங்களை கடைசியில் நாய் பிடிக்கிறவன் தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க. பத்திரமாக அனைவமாக விடுவிச்சிருப்பார்கள் வச்சுங்களேன். கழுத்தை பிடிச்சி கொண்டு போயிருக்காங்கப்பா. அப்படியா சேகரோ பொறையில 4 தட்டு உள்ள போ அப்படின்ட்டு இருப்பாங்க. அவருக்கு அவர் சொல்றாப்பா, கழுத்தை பிடிச்சி கொண்டு போறாங்க. காலம் எவ்வளவு கொடுமை பாருங்க சேகர் பாபு ஐயா. நீங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நீ என்னென்ன பாடுபடுத்துறீங்க. முன்னாள் அமைச்சராக கழுத்தை பிடிச்சி பொறையில பிடிச்சி தள்ளிட்டு போயிருக்காங்க இல்லைங்களா. அப்படியாக சம்பவங்கள் நடந்துச்சு. எதற்காக? கில்லி சரத் அவர்கள் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துவது போல வீடியோக்கள் பரவி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஒரு அமைச்சராக இருந்துட்டு இப்படி பண்றாரு அப்படின்ட்டு அந்த விஷயங்களை பெருசாக்குறாங்க. எப்பயுமே தெரியும் திமுக அப்படிப்பட்டவர்கள் ஒரு சின்ன இஷ்யூ கிடைச்சா அதை எப்படி பெருசாக்கலாம்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இஷ்யூ கிடைச்சு. ஆனா நேற்று நடந்த போராட்டத்தை சாதாரண மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கும் போது புரிஞ்சுக்க முடியுதுல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு அமைச்சரா இப்பதான் அமைச்சராக இருக்காரு. அப்ப அவர் அமைச்சர் கிடையாது. அப்ப அவர் தாவாக்கா தோன்றவே இல்லை. அப்ப கட்சி ஆரம்பிச்ச புதுசு அந்த டைம்ல தான் அவர் அப்படி செஞ்சிருக்கிறார். அப்படிங்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அதுவும் கிளியர் எவிடன்ஸ் கிடையாது. அது ஏதோ பவுடர் இருக்குன்னு மட்டும் தான் தெரியும். அவர் எங்கேயாச்சும் இன்ஜெக்ட் பண்ண மாதிரியான எவிடன்ஸ் கிடையாது. எதுவுமே இல்லாம இவர் இது பண்ணிட்டாருன்னு இந்த இஷ்யூவை பெருசாக்குறது அப்படிங்கிறது சாதாரண மக்கள் பாக்குறாங்க. இவனுக்கு ஏதாவது அரசியல் பண்றாங்களா, திருட்டு போயிடுவோம், நீங்களாம் ஒழுங்காடா ஏண்டா ஜாபர் சாதிக்குன்னு 2000 கோடி ரூபா கஞ்சா போதைப் பொருள் கடத்திட்டு இருக்கும்போது இதே திமுகவுடைய
வெளிநாடு வாழ் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார் அவர். அப்ப எங்கடா போயிருந்தீங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பாங்க. இவருக்கு கும்பகாரணம் தூக்கத்துல இருந்துட்டு 5 வருஷத்துக்கு பேர் இப்ப வந்திருக்கானுங்களேன். சாதாரண மக்களால் இது புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. இவங்க பண்ற ஒரு அழுக்கான அரசியலை என்னால் புரிஞ்சு முடியுது. தற்போது இவர் அமைச்சராக இருக்கிறார். அப்போது அவர் அமைச்சராக நம்ம எப்பவுமே சொல்லிட்டோம், தாவேகாக்கள் உள்ள வந்ததுக்கு பிறகு யாராவது தவறு பண்ணா கண்டிப்பாக தட்டி கேட்போம். இதுக்கு முன்னாடி நீ என்ன நாள் கொள்ளையடிச்சிட்டு போ, நீ என்ன நாள் தப்பு பண்ணிட்டு போ. பல அமைச்சர்கள் புதுசா வராங்க அதிமுக இருந்து என்ன சொல்றோம், அவர் பின்னாடி ஒரு ஊழல் வரலாறு இருக்குன்னா இங்க வந்ததுக்கு பிறகு நீ கையை வச்ச ஒன்ன தூக்கிடுவார் தளபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதானே கரெக்ட். இங்க வந்ததுக்கு பிறகு யாரும் தவறு செய்யக்கூடாது. நான் இதை முட்டு கொடுக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் பண்ணிருக்காப்ல, அதை பத்தி பேசணும். நான் என்னதான் பேசுறது, எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. யாருக்குமே ஒண்ணே தெரியாது. கில்லி சரத் அவர்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாப்ல, இல்லைங்க அது நான் மாத்திரை நறுக்கி இருக்கேங்க, ஏன்ட்டா அந்த மாற்றம் ரொம்ப திக்கா கடினமா இருக்கும், அவரோட உடைச்சு நான் பண்ணிக்கிட்டு தான் சொல்றாரு. அதை அவர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் கூப்பிட்டு விளக்கம் கேட்டிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயத்த, ஐ மீன் இது பெரிய விஷயம் தான், சின்ன விஷயம்லாம் சொல்லணுங்களேன். இது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கு? 2023 திமுக ஆட்சி காலத்துல எங்க பார்த்தாலும் அப்போ கஞ்சா மது இது மாதிரி மித்தெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்களே ஒத்துக்கிறீங்களா? இவர் செய்தது சரியா தவறான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்ட்டா அது போதைப் பொருளானு யாருக்கும் தெரியாது. இவனுங்க எடுத்து வச்சுட்டு இதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கு, தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவோட ஏதோ ஒரு விதத்துல பாஜக கொண்டு வர ஒரு சட்டத்தை ஒரு திட்டத்தை ஏத்துக்கிறாரு, இது தவறு அப்படிங்கும் போது நீங்க போராடினீங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமா இது தவறு தானே, திமுக அந்த இடத்துல கரெக்டா நிக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இதை நான் பெருசாக்குறேன்னா மக்கள் இதை ரசிக்க மாட்டாங்க, பெருசா விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்க இவங்க சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு இதை விட வேற என்ன வேலை, சின்ன சின்ன விஷயத்தை அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு மக்களால் எளிதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படிங்கிறதுனால அவர் மேல நிறைய பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஒரு சரண்யா அப்படின்ற அட்வொகேட் கூட வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு போகட்டும், பார்த்துக்கலாம். தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க போறார். அவர் அமைச்சராக ஆனதுக்கு பிறகு, அவர் மக்கள் பணிக்கு உள்ள வந்ததுக்கு பிறகு அந்த மனுஷன் எதுவும் பண்ணக்கூடாது, பண்ணுனா தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டானா திமுக காரன் ஒரு ரூபாய் வீட்டில் இருக்க முடியாது, எல்லாரும் கம்மின்னு தான் இருக்கணும். ஏன்டா நீங்க அவ்வளவு பெரிய பின்பலம் கொண்டவர்கள் இவர்கள்லாம், நீங்களாம் யோக்கியனா ஒன்றும் கிடையாது. இப்போ விஜய் இந்த அரசியல் ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். தாவேகா திமுக யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் நோட் பண்ணி எல்லாரையும் தூக்குறாங்க. தற்பொழுது நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு வருது. அதுக்கு பிறகு சேகர்பாபு மேல வரப்போகுது, மேயர் பிரியா மேல வரப்போகுது. இது எல்லாம் வரப்போகுது. ஒவ்வொரு ஆளை பிடிக்க ஆரம்பித்து விட்டார் விஜய் என்பதற்காக இதை எப்படி திசை திருப்பலாம், இதை எப்படி மடைமாற்றலாம்னு இப்போ அதை எடுக்கிறாங்கல்ல, இதே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அந்த மனுஷன் டென்ஷனாக இவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. தூக்குடா, ஒவ்வொரு தினம் தூக்குடா, கொண்டு வாங்கடா சேகர்பாபுவா அப்படின்னு கொண்டு வச்சு ஊமகத்தான் குத்துறா. நம்ம ஒரு அதான் நடக்க போகிறது. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பெருசாக்கிட்டு இருக்கீங்க, போராட்டம் பண்றீங்கன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க, யாருமே ரசிக்க மாட்டாங்க. சரியான விஷயம் தவறா இந்த தாவேகா ஆட்சியில் ஏதாச்சும் ஒரு தவறு நடந்தால் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுங்கள், அது எஃபெக்ட் ஆகும். தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு தவறான திட்டத்தை கொண்டு வந்துவிட்டால், நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் கொண்டுட்டா அதை நின்று போராட்டம் பண்ணா மக்கள் புரிஞ்சுக்கிடுவான். இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் தவறு செய்து விட்டார், திமுக கரெக்டாக போராடாது பாருன்னு யோசிப்பான். நீ எந்த ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத மேட்டர் கொண்டு வந்து அது நடக்குவீங்களே, அது தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துக்குவாரு, கேட்டிருக்கா, விளக்கம் கேட்டிருக்கா, அது அதுபடி நடக்கும். அதுக்கு பிறகு இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, காக்கா கக்கா பண்ண மாதிரி இருக்கு அந்த ஷோவை பார்க்கும்போது வச்சுங்களேன். சரி ஏதோ பண்றாங்க, ரெடி பண்றாங்க, ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா அவர்கள் பண்றதெல்லாம் அருவருப்பா இருக்கு பார்க்க. சாதாரண ஒரு விஷயத்த இவங்களை ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பார்ப்போம்ல, அதுவே தவறா இருக்கு. இவங்களுடைய தாட்டு, திமுக காரன் தாட்டு, சின்ன வயசுல செஞ்சுக்கிட்டுன்ற 24 23 வயசு இருக்குமா, உன் புத்திலேயே விதைச்சு விட்டான் பாரு. அடுத்தவனை எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாங்கிறத உங்ககிட்டே விதைச்சிட்டானா, அதான்டா திமுக காரன். இன்னும் கொஞ்ச நாள் எப்படி திருடலாம், எப்படி லஞ்சம் வாங்கலாம் கற்றுக் கொடுப்பா உனக்கு. ஓ ஆண்ட அடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டு இருக்கான் திமுக. கொள்கையில இல்லை, கொள்கைகளை தான் கடத்தணும். இவன் எப்படி கொள்ளையடிக்கணும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கான். இது தெரியாம ஒரு ஜென்சி கிட்ட மீட்டப் ஒன்று நடத்திட்டு இருக்காங்களே, அதுல சில விஷயங்களை பார்க்கும்போது உறுத்தலாக இருந்தது. சில விஷயங்களை பார்க்கும்போது லாஸ்ட் மினிட் டைம்லாம் அந்த ஏரியா இந்த ஏரியா அல்ல இல்லை கீழே பிதுங்கின வாய் அப்படின்ட்டு ஒரு அம்மா பேசிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் கூட நார்மலா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உதயநாத் தம்பினா, உதயநாத் தம்பி கேட்டா தௌலத்தா சொல்ல, உதயநாத் தம்பி நானும் ஒருத்தவங்க உருண்டு பறந்துட்டு இருக்கான் தெரியுமா, அந்த பையன்லாம் பேசும்போது ஏதோ பண்றான், சிரிச்சுக்கிட்டு நல்லா பண்றடா அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா இது அருவருப்பாக இருந்தது. எது அருவருப்பாக இருந்ததுன்னா, பல்லவி அவர்கள் குழந்தைய வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றது, அதை நீ மோக் பண்ணி எல்லா குழந்தைய வச்சுக்கிட்டு, அது ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எம்எல்ஏவோட பொறுப்பு என்ன, புரோட்டோகால் என்ன, வேலை என்னன்றதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எங்கயாவது பேனர்ல பேர் போடணும், சண்டை போடணும். என் தொகுதியில எங்கயாவது பில்டிங் தந்தாங்கன்னா, எங்கயாவது புது பில்டிங் தந்தாங்கன்னா கத்திரிக்கோளோட போய் அந்த ரிப்பனை கட் பண்ணணும்.
என்னோட எம்எல்ஏ ஆபீஸ்ல பர்சனல் ஃபங்க்ஷன் நடத்தணும் இந்த புரோட்டோகால் தான் தெரியும் அவைத்தலைவர் அவர்களே. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷனா சக மனுஷனா நானும் ஒரு மனுஷன் தானே எனக்கு தோணும்ல. ஒரு தாய்மை அடைந்த குழந்தை ஒரு 15-20 நாள் ஆனது அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை தன் தாய் பக்கத்துல வச்சுக்கிறத இவ்வளவு கேவலமா சித்தரிக்கிற புத்தி திமுக காரனுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற எந்த கட்சிக்காரனும் இருக்காதா? நான் சொல்றேன், பாஜக காரணம் கூட இவ்வளவு கேவலமான புத்தியெல்லாம் இருக்காது. திமுக அதை விட மோசமானவங்க இதுதான் எடுத்து. அந்த 15 நாளான குழந்தை அந்த தாய் பக்கத்துல வச்சுட்ட பல நாடுகள்ல வெளிநாடுகள்ல நம்ம வீடியோக்கள் பாக்குறோம், நிறைய ஷேர் ஆகுது. அந்த குழந்தைய கொண்டுகிட்டு பால் கொடுக்குற விஷயம், ஃபீட் பண்ற விஷயம் அவங்க நடக்குது. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பல நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா பல நாடுகள்ல நடக்குதுங்கும் போது அதுதான் முன்னேறிய நாடு. திருட்டு பயலோ அயோக்கிய பயலோ ஒரு எம்எல்ஏ புதுசா குழந்தை வத்துக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு இந்த பாடு படுத்துறீங்களா? கேவலமா இல்லையாடா? அது ரொம்ப எனக்கு உறுத்தலா இருந்துச்சா. புதிதாக குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாயை இவ்வளவு வன்மையாக நீங்க சித்தரிச்சது அசிங்கமா இருக்கு. இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னா போட்டு போல பழக்கம். இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு ஆளா விட்டு அப்படின்ற மண்ணிலே தான் நிறைய டிவிக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, இன்ஃபுளுன்ஸ்லாம் இருந்தாங்கல்ல. இதுக்கு பிறகுலாம் சும்மா விட முடியாதுல்ல. அதுக்கு பேர் என்னென்ன செய்வாங்க, அது சீரும் சிறப்பாக செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அந்த கீர்த்தன் அவர்கள் ரீல்ஸ் வச்சுட்டு பண்றாங்களா, சிறப்பு கட்டி சப்புன்னு அடிச்சுக்கலாம். ஒரு பெண் புதிதாக 28 வயசான ஒரு பெண், ரொம்ப கம்மி வயசுல தமிழ்நாட்டிலே ஆயிருக்கிறாங்க. அவங்க வந்து தொழில்துறைய அமைச்சராக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு டூல் மூலமா நான் என்னென்ன மக்களுக்கு செய்யறேங்கிறத கொண்டு சேர்க்கிறாங்க. நீங்களாம் வந்து அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்கன்னா அவன் செய்யற நல்லதானே எடுத்து போடுறான். அந்த அமைச்சர்கள்லாம் அவ தானே செய்யறாங்க. தவறா ஒன்றும் ரீல்ஸ் போடல, ஏதோ டான்ஸ் ஆடிட்டுலாம் ரீல்ஸ் போடல. நான் என்னென்ன செய்யறேன், இந்த தொகுதிக்கு இது பண்றேன், இந்த திட்டத்தை நான் வகுக்க போறேன் அப்படின்ட்டு ரீல்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு வரலடா, உங்களுக்கு பொறாம, ஒத்துக்கோ எனக்கு அதெல்லாம் வரல, எனக்கு தெரியல, அவங்க சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு உனக்கு பொறாம. அது மாதிரி அவர்களை வந்து ரொம்ப இழிவா சித்தரிச்சதாக இருக்கட்டும். தலைவர் விஜய் அவர்களை அதுல வந்து மோக் பண்ற மாதிரி சித்தரிச்சதெல்லாம் பாக்குறோம். அதுக்கு பேர் ஒரு அம்மா கத்தி நடந்துச்சு, ஜூலியாக்கா கத்திரிந்தா சூப்பராஜ் அரசால் தூங்குறீங்களா, 5 நிமிஷம் தூங்குறீங்களா, நீங்க தூங்குது தவறு தூங்குது. கொப்பம் மோல 5 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்தா? திமுக பீரியட்ல நடந்த அத்தனை பாலியல் வன்கொடுமைக்கும் போதை மருந்து ஓடுனுச்சியா, கஞ்சா ஓடுனுச்சு, பயம் இருந்துச்சு எல்லாருக்கும். வெளியில போனா ஏதாச்சும் பிரச்சனை, திமுக அனுப்பிச்சு போயா, காரு கூடி வரும், ஒரு கார் ஒன்று திமுக கொடி அப்படியே ஆட்டிட்டு வரும், எமன் வர மாதிரி இருக்கும், எரும மாட்டுல எமன் வர மாதிரி இருக்கும், திமுக வண்டி விட்டு வந்து அவ்வளவு பயம் இருந்துச்சு. அப்பெல்லாம் இது மாதிரியான ஆட்கள்லாம் அடங்கி ஒடுங்கி கிடந்தாங்க. ஆட்சி வந்து புதுசா வருவானுங்க, ஒவ்வொருத்தரும் வருவான், எல்லாரும் வருவாங்க பாருங்க. அப்போ அந்த கோவனா இந்த மது பாட்டிலுக்கு எதிராக போடுவார், ஊத்தி கடுத்த உத்தமிக்கு நேர்கனே பிரச்சனை ஆனிச்சுல்ல, அவங்கெல்லாம் புதுசாக வருவாங்க. இதே மாதிரியான ஆட்கள்லாம் வேரோடு பிடிங்கி எறிவதற்கு நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரிலாம் விட மாட்டோம். எப்போ ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாயை கூட உங்களால் வந்து மோக் பண்ண முடியும், இமிட்டேட் பண்ண முடியும்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சோ அதற்கு பிறகு நாங்களெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம். திமுக காரன் புத்தி எவ்வளோ குரூரமான புத்தி என்பதை இது மாதிரி விஷயங்கள்லாம் தான் பார்ப்போம். ஒன்றும் பர்சனல் அட்டாக் பண்ணுவான், யாராச்சும் மோக் பண்ணுவான், எங்கேயாவது பொலிட்டிக்கலாக பேசுங்கடா, கொள்கையை பேசுங்கடா, நான் பேச மாட்டானுங்க. அட்லீஸ்ட் தற்போது நடக்கிற ஒரு பிரச்சனையில் எடுத்து பேசுங்கன்னா பேச மாட்டானுங்க. இல்லைங்க அந்த அமைச்சர் ரீல்ஸ் போடுங்க, அந்த அமைச்சர் வந்து கையில் குழந்தைய கொண்டு வருதுங்க, அவர் அதை பண்ணிட்டாருங்க, மிஸ் இப்போ கிள்ளிட்டாங்க, மிஸ் இப்போ என்ன திட்டாரு மிஸ். இதுதான் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்கமா இருக்கிறாங்க, அவங்களால தாங்க முடியல, அந்த தோல்வி அவங்களால ஏற்றுக்க முடியலையா, என்ன பண்றது, அழுகுறானுங்க. எங்க பார்த்தாலும் கல்யாணம் கூட பார்த்தாலும் அழுகுறது, எங்கேயாச்சும் மீட்டை போட்டு அழுகுறதுன்னு அழுது கொண்டே இருக்கிறாங்களே, அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும். நம்மளுடைய ஆட்சி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கட்டும். தாவேக ஆட்சியில் எந்த எம்எல்ஏக்களும் சரி, எந்த அமைச்சர்களும் சரி, யாருமே இங்கே உள்ள வந்ததுக்கு பிறகு அவர் தவறு செய்யக்கூடாது. ஒருவேளை அவர்கள் தவறுகள் செய்தால் இங்க கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் என்பது பயம் அவருக்கு வரணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிடிஆர் நிர்மல் குமார் நினைக்கிறேன், அவர்கிட்ட கேட்டாங்க, நிறைய அமைச்சர்கள் வராங்க, அவரெல்லாம் பின்னாடி திமுக ஆட்சி காலத்தில் இருந்திருப்பாங்க, ஓரளவு வந்தது பிறகு அவங்க தவறு செய்தார் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா தண்டனை எடுப்போம். யாரா இருந்தாலும் ஊழல் மக்கள் பணத்தை தின்றுனாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம், அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு சொல்றாருல, அதான் யாரா இருந்தாலும் சரி. இந்த ஆட்சி மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. ஒன்று சில பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு, அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இல்லைன்னா பெண்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் ஒன் பை ஒன்னா நடவடிக்கை எடுத்து சரி பண்ணிட்டு இருக்கிறார். அதை அப்படியே விட்டுரும். இதே மாதிரியான புல்லுருவிகள் அந்த திமுக அந்த சென்சி மீட்டப் இன்சி மீட்டப்லாம் செஞ்சு விட்டு நம்ம ஓட்டை அனுப்பி விடுறீங்களா,